7th Max second term exercise 4.3 ல 9th sum பார்க்கலாம். In the given figure FG is equal to FI and H is the midpoint of GI. Prove that triangle FGH congruent triangle FHI. 9th sumல இங்க இது வந்து FGHI இந்த triangle கொடுத்திருக்காங்க. இப்போ triangle FGH FHI இது ரெண்டும் கான்குரண்ட் நம்ம நிரூபிக்கணும். FGH and triangle FHI are congruent. given நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்லன்னு பார்த்தீங்கன்னா FG is equal to FI ன்னு கொடுத்துருக்காங்க அங்கே சம்ல. ஆல்சோ GH is equal to FG அதாவது சம்மில் வந்து FG is equal to FIன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வந்து சென்டர் இந்த GIயை வந்து H வந்து மிடிலாக பிரிக்குது, அதனால GH is equal to HI. ஆல்சோ GH is equal to HI. இந்த GH is equal to HI ஏன்னா H is the midpoint of GI. FH is equal to FH வந்து காமன் இந்த ட்ரையாங்கிள் FGHக்கும் FIHக்கும் காமன் சைடு தான் என்னது FH. அப்போது FH is equal to FH. FH is equal to FH. அப்போது இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், இந்த 3 சைட்ஸுமே ஈக்குவலாக வருது. அப்போது இது வந்து FG is equal to FI, GH is equal to HI, FH வந்து காமன் பாயிண்ட், காமன் சைடு, அதனால் இது SS கிரிட்டீரியா படி இது கான்குரண்ட். தேர்ஃபோர் பை SSS கிரிட்டீரியா படி கான்குரன்ஸ் கிரிட்டீரியா CRETERIA triangle FGH concurrent triangle FHI hence proved. அப்போ இது கான்குரண்ட்டை நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். At the 10th sum, using the given figure, prove that triangle are congruent. இந்த ஃபிகர் யூஸ் பண்ணி இதுவும் இந்த ட்ரையாங்கிளும் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் டிஎஸ்பிஇ இந்த ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ கன்க்ளூட் தட் ஏசி வந்து பேரலல் டு டிஇ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது அப்போ இது வந்து வெர்டிக்கலி இங்கே வந்து சைடு ஏபி சைடு ஈக்குவல், ஏபி சைடு இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல், 2 சைட்ஸ் ஒரு ஆங்கிள் ஈக்குவல். அப்போ எஸ்ஏசி கிரிட்டீரியா படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? பை எஸ்ஏசி கான்குரன்ஸ் கிரிட்டீரியா. எப்படி ட்ரையாங்கிள் ABC கான்குரண்ட் ட்ரையாங்கிள் EBD. அடுத்தது வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா AC parallel to DE அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். we know that நம்மளுக்கு தெரியும் corresponding part of congruent triangles are congruent. இது ஒரு கான்குரண்ட் ட்ரையாங்கிள்னா அதோடைய பார்ட்ஸும் கான்குரண்ட்டாக இருக்கும். we know that corresponding parts of a congruent triangles are congruent. அப்போ இதோடைய சைட்ஸ் ஈக்குவல்ஸாக இருந்தால்
இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால நாம் இங்கே என்ன எழுதுறோன்னா BCA இஸ் ஈக்குவல் டு BDE. சரிங்களா, BCA இஸ் ஈக்குவல் டு BDEன்னு எழுதுறோம். angle BCA is equal to therefore angle BDE. அதான் BAC is equal to BED. அதனால அதை எப்படி எழுதலாம்னா angle BAC is equal to angle BED. So angle BCA BDE means வந்து alternate interior angles are equal. அதனால CD transfer line to AC and DE. Angle BCA is equal to BDE. அதனால interior angle வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இதோட interior angle வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால CD is transfer, CD is transfer, interior angle equal, இந்த ரெண்டு angle equal. அதனால CD is transfer into AE, the line AC and DE. அதே மாதிரி AE ஃபர்ஸ்ட் வந்து நம்ம CD சொன்னோம், இங்கே வந்து AE is the transfer to AC and DE. we have angle BAC is equal to B. திருப்பி alternative interior opposites angle are equal. அதனால we can conclude that AC is parallel to DE. The answer. Thank you. Please subscribe my channel.